ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பியாண்ட் பவுண்டரிஸ் கிரிக்கெட் தெரிஞ்சா பேசு. இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறது ஏஷியா கப் 2025 டோர்னமெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டோர்னமெண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த டோர்னமெண்ட் ஹிஸ்ட்ரி என்னன்னு பார்த்து வந்துடலாம். இந்த டோர்னமெண்ட் வந்து 1984 3 கிரிக்கெட்டிங் டீம் வச்சு ஸ்டார்ட் பண்ண டோர்னமெண்ட். இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா டோர்னமெண்ட் ஸ்டார்ட் பண்ணி இப்போ இந்த டோர்னமெண்ட் ஒரு 8 டீம் டோர்னமெண்ட்டாக எவால்வ் ஆயிருக்கு. அப்புறமா இந்த டோர்னமெண்ட்டில் இந்தியா வந்து 8 டைம்ஸ் டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்ரீலங்கா வந்து 6 டைம்ஸ் டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா பார்க்கும்போது இந்தியாவோட கிரேட் ரைவல்ஸ் பாகிஸ்தான் அவங்க 2 வாட்டி டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இண்டிவிஜுவல் ரெக்கார்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது சனத் ஜெயசூர்யா வெரி கரிஸ்மேட்டிக் ஸ்ரீலங்கன் பேட்ஸ்மேன், அவர் வந்து 1220 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபாலோட் பை ஃபெலோ டீம்மேட் குமார் சங்கக்காரா ஸ்கோர் 1775 ரன்ஸ். ஸோ இண்டிவிஜுவல் ரெக்கார்ட்னு பார்க்கும்போது சனத் ஜெயசூர்யா வந்து இந்த டோர்னமெண்ட்டில் மோஸ்ட் நம்பர் ஆஃப் ஹண்ட்ரட்ஸ் அவர் தான் அடிச்சிருக்காரு. 600 அவங்க அடிச்சிருக்காங்க. ஸோ ஒரு இண்டிவிஜுவல் டோர்னமெண்ட்டில் மோஸ்ட் நம்பர் ஆஃப் ரன்ஸ் அடித்ததும் ஜெயசூர்யா தான். ஹி ஹாஸ் ஸ்கோர் 378 ரன்ஸ் இன் சிங்கிள் டோர்னமெண்ட். போலிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு பார்க்கும்போது முத்தையா முரளிதரன் சேம் another Sri Lankan was taken 30 wickets, followed by Lashit Maliga, another Sri Lankan was taken 29 wickets. ஸோ இந்தியன் டீம்னு பார்க்கும்போது ரோஹித் சர்மா வந்து ஹேஸ் ஸ்கோர் 745 ரன்ஸ், ஃபாலோட் பை விராட் கோலி 613 ரன்ஸ். ஜெயசூர்யா மாதிரியே ஒரே டோர்னமெண்ட்டில் ஹையஸ்ட் ரன்ஸ் அடித்தது வந்து விராட் கோலி. ஹி ஹாஸ் ஸ்கோர் 357 ரன்ஸ். இப்போது இந்த டோர்னமெண்ட் வந்து 2016 அப்புறமா ஏஷியன் கிரிக்கெட் கவுன்சில் என்ன டிசைட் பண்ணாங்கன்னா இந்த டோர்னமெண்ட்டை வந்து T20 ஃபார்மேட்லையும் ஆடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி 2016 டோர்னமெண்ட்டில் T20 ஃபார்மேட்டை இன்க்ளூட் பண்ணாங்க. ஸோ அந்த இயருக்கு அப்புறமா எவ்ரி ஆல்டர்னேட் இயரில் வந்து ஐசிசி கிரிக்கெட் வேர்ல்ட் கப் டோர்னமெண்ட்ஸை பொறுத்து இந்த ஏஷியன் கிரிக்கெட் டோர்னமெண்ட்டும் டிசைட் ஆச்சு. ஸோ 2016 வந்து T20 ஃபார்மேட் ஆகும், 2018 வந்து ஒன் டே ஃபார்மேட் ஆகும், அகெயின் 2022 வந்து T20 ஃபார்மேட் ஆகும், 2023 வந்து அகெயின் ODI ஃபார்மேட், அண்ட் தென் 2025 T20 ஃபார்மேட்டில் ஆல்ரெடி செட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போது இந்த டோர்னமெண்ட்டில் 8 டீம்ஸ் குவாலிஃபை ஆகிருக்கு. இந்த 8 டீம்ஸும் 2 குரூப்பாக ஸ்ப்ளிட் பண்ணி குரூப் ஏ அண்ட் குரூப் பியில் இருக்குது. குரூப் ஏல இருக்கிற டீம்ஸ் வந்து இந்தியா, தேர் ஆர்ச் ரைவல்ஸ் பாகிஸ்தான், followed by 2 Arab nations, Oman and United Arab Emirates. Group B ல வந்து Afghanistan, Bangladesh, Sri Lanka and then Hong Kong. ஸோ இந்த குரூப் ஏ அண்ட் குரூப் பியில் வந்து மோஸ்ட் டஃபஸ்ட் குரூப் வந்து குரூப் பி தான். அதுதான் குரூப் ஆஃப் டெத். ஏன்னா அவுட் ஆஃப் 4 டீம்ஸ் 3 குவாலிட்டி டீம்ஸ் ஆர் இந்த குரூப். ஸோ குரூப் ஏல வந்து அக்கார்டிங் டு மீ தேர் won't be any surprises. இந்தியா அண்ட் பாகிஸ்தான் வில் மேக் இட் அவுட் ஆஃப் த குரூப். ஸோ குரூப் பி தான் வந்து யார் சூப்பர் ஃபோர்ஸ் செலக்ட் ஆவாங்கிறத ஒரு பெரிய ஒரு டஃப் டிசிஷன் தான். யாருக்குமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது இந்த 2 டீம்ஸ் தான் வந்து குரூப் பிலேருந்து வருங்கிறது. உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸை குரூப் ஏல யார் டாப் 2 டீம்ஸ் வருவாங்க, குரூப் பிலேருந்து யார் டாப் 2 டீம்ஸ் வருவாங்க, சூப்பர் ஃபோர்ஸ் எந்த மாதிரி செட்டில் ஆகும், ஃபைனல்ஸை யார் வின் பண்ணுவாங்கன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி கிரிக்கெட் வீடியோஸ் உங்களுக்கு எதை பற்றி பேசணும் உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள்.